கர்த்தரையே நோக்கி பாருங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வேத வசனத்தை தியானிக்கப் போகிறோம். 25வது சங்கீதம் 15வது வசனத்திலே, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என்பதாக தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தம்மை நோக்கி பார்க்கிறவனை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் தம்மை நோக்கி பார்க்கிறவனை தம்முடைய அன்பினாலே நிறைத்து பாதுகாக்கிறார். ஆண்டவர் தம்மை நோக்கி பார்க்கிறவனை தம்முடைய சிலுவை அன்பினாலே நிறைத்து அவனை பாதுகாக்கிறார். ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு தன் சிலுவையை சுமக்கிற எவனும் சாத்தான் விரித்த பாவ வலையிலே கால் வைக்க மாட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் சிலுவை அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் என் பாவத்துக்காய் மரித்தார், எனக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு பலியானார். என் மேலே வைத்த அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று நீங்கள் ஆண்டுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பீர்களே, என்னால் ஒருபோதும் சாத்தான் உங்களுக்கென்று விரித்து வைத்திருக்கிற பாவ வலையிலே நீங்கள் கால் வைக்க மாட்டீர்கள். இரண்டாவது, ஆண்டவர் வல்லமையினாலே நிறைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் தம்மையே நோக்கி பார்க்கிறவனை தம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நிறைத்து அவனை பாதுகாக்கிறார். ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவன் தன்னை சிறைபிடிக்க வரும் கர்ச்சிக்கிற சிங்கமாகிய சாத்தானையும் அவனுடைய பாவ வலைகளையும் கிழித்தெறிகிறவனாக இருப்பான். இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பீர்களேனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே அவர் உங்களை நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம், சாத்தானையும் அவனுடைய பாவ வலைகளையும் நீங்கள் கிழித்தெறியும்படி தேவ வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருப்பீர்கள். மூன்றாவது, ஆண்டவர் இயேசு ஞானத்தினாலே நிறைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதி திருவார்த்தையாகிய தம்மையே நோக்கி பார்க்கிறவனை தம்முடைய ஞானத்தினாலே நிறைத்து பாதுகாக்கிறார். வேத புத்தகத்தை திறந்து ஆதி திருவார்த்தையாகிய இயேசுவையே நோக்கி பார்க்கிறவன் தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடியால் சாத்தான் விரித்து வைத்திருக்கிற பாவ வலையை அவன் அருவருத்து தேவ ஆவியானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆலயமாக இந்த பூமியிலே வாழுவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை திறந்து ஆதி திருவார்த்தையாகிய வார்த்தை என்னும் நாமத்தை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் ஆண்டவர் உங்களை தேவ ஞானத்தினாலே நிரப்புவார். சாத்தான் உங்களுக்கு விரித்து வைத்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பாவத்தையும் பாவ வலைகளை நீங்கள் பார்க்கும்போது அதை அருவருப்பாய் பார்ப்பீர்கள். தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆலயமாய் இந்த பூமியிலே வாழ்வீர்கள். நீங்கள் அப்படி வாழுகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கண்கள் எப்போதும் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு தம்முடைய சிலுவை அன்பினால் நிறைத்து நம்மை பாதுகாக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து நம்மை பாதுகாக்கிறார். தம்முடைய ஞானத்தினால் நிறைத்து நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய பாதுகாப்புக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.